நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு டிசம்பர் 9ஆம் தேதி உலக ஊழல் ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஐநா சபை ஊழலுக்கு எதிரான நம்முடைய குரலை உரத்து முழங்க வேண்டும் என்பதற்காக இந்த டிசம்பர் 9ஆம் தேதியை சர்வதேச ஊழல் எதிர்ப்பு அல்லது ஊழல் ஒழிப்பு தினமாக கொண்டாடி வருகிறது. ஊழல் என்பது மக்களுடைய வளங்களை திருடுவது அல்லது பிறருக்கு உரியதை அபகரித்துக் கொள்வது. இது பல வடிவங்களிலும் இது நிகழ்கிறது. அதாவது நீங்கள் இன்னொருவருக்கு போய் சேர வேண்டிய ஒன்றை ஒரு பணிக்காகவோ அல்லது ஒரு சேவைக்காகவோ வழங்கப்படுகிற ஒரு நிதியையோ பணத்தையோ அதை அபகரித்துக் கொள்வது தான் ஊழல். இதை ஒரு விதத்தில் மிக நேரடியான திருட்டு என்றும் கூட நாம் சொல்லலாம். இது உலகளாவிய ஒரு நோயாக வளர்ந்து வருகிறது. இந்த நோயை எப்படி எதிர்கொள்வது, கட்டுப்படுத்துவது என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறியிருக்கிறது. பல இடங்களில் ஊழலுக்கான பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலுமே கூட ஊழலினுடைய புது புது வடிவங்கள் உலகம் முழுக்க தோன்றிய வண்ணம் இருக்கின்றன. இதில் பாதிக்கப்படாத நாடுகளே கிடையாது. அதாவது ஒருவர் தன்னுடைய பொறுப்புகளையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்தி பிறரிடமிருந்து நியாயமாக அவருக்கு தர வேண்டிய சேவைகளை ஊழலின் மூலமாக பறித்து கொள்வது அல்லது முறைகேடாக பொதுப்பணத்தை கையாளுவது அல்லது ஒரு நிறுவனத்தினுடைய பணத்தை கையாளுவது, இப்படி அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஊழல் என்பது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பாதிப்பது மட்டுமல்ல, உலகளாவிய பொருளாதாரத்தில் பல பில்லியன் டாலர் அளவிற்கு பொதுமக்களுடைய பணம் அல்லது பொதுமக்களுக்கு கல்வி, சுகாதாரம், வளர்ச்சி சார்ந்த பணிகளுக்கு செல்ல வேண்டிய பணம் ஊழல் மூலமாக பறிக்கப்படுகிறது. அதாவது அந்த பணம் நேரடியாக உரிய திட்டங்களிலோ அல்லது மக்களுக்கு உரிய சேவைகளிலோ அது பயன்படுத்தப்பட்டிருந்தால் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கும், அந்த சேவைகள் மேம்பட்டிருக்கும். மக்களுக்கான வாழ்க்கை தரத்திற்குரிய மக்களுக்கான சேவைக்குரிய பணத்தை இடையில் சிலர் அபகரிக்கிற போது அதனால் நேரடியான பாதிப்பை மக்கள் அனுபவிக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த நியாயமான விஷயங்கள் கிடைக்காமல் போய் அவருடைய வாழ்க்கை தரமும் மேலும் சீரழிகிறது. ஊழலை எப்படி எதிர்கொள்வது? இதற்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுவது இரண்டு விஷயங்கள் தான். அதாவது ஒன்று டிரான்ஸ்பரன்சி, இன்னொன்று அக்கௌண்டபிலிட்டி. டிரான்ஸ்பரன்சி என்பது வெளிப்படைத்தன்மை. அரசோ தனிய நபர்களோ எல்லா செயல்களும் அது வெளிப்படையானதாக இருக்க வேண்டும். பண கொடுக்கல் வாங்கல்கள், நிதி செலவிடப்படுகிற விதம், இது எல்லாமே வெளிப்படையாக இருக்க வேண்டும். அப்படி வெளிப்படையாக இருக்கிற போது தான் ஒரு தனிநபர்கள் அந்த பணத்தை, மக்களுடைய பணத்தை, பொது பணத்தை திருடுவதிலிருந்து அதை தடுக்க முடியும். இது ஒரு விஷயம். இன்னொன்று அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி என்பது யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த செயலுக்கு பொறுப்பேற்றுக்கொள்வது, அந்த செயலுக்கு பதிலளிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. ஆக டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மையும் அக்கௌண்டபிலிட்டி, அதாவது பொறுப்பேற்றுக்கொள்ளும் தன்மையும் ஒரு சமூகத்தில் எந்த அளவிற்கு விரிவாக அமைந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு ஊழல் என்பது குறையும். அப்படி பார்க்கிற போது ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நாம் பல தளங்களிலும் தொடர்ந்து நடத்த வேண்டியிருக்கிறது. ஏனெனில் அது மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் மக்களுடைய உரிமைகளுக்காகவும் நடத்துகிற ஒரு போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாழ்க்கையை நெறிப்படுத்துவதுதான் இலக்கியம். மதங்களுக்கு கூட தொடக்கத்தில் அதுதான் ஒரு கருத்தாக இருந்திருக்க முடியும், எந்த மதமானாலும். ஆனால் காலப்போக்கில் மதம் என்கிற கோட்பாடு ஒரு நிறுவனமாக, இன்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகிறோமே, அப்படி மாறிவிடுகிற போது நிறுவனங்களுக்கே உரிய வலிமையும் நிறுவனங்களுக்கே உரிய பலவீனமும் வந்து சேருகிறது. மதம், இலக்கியம் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவது, வாழ்க்கை நெறிகளை மக்களுக்கு சொல்லுவது என்பதுதான் நோக்கம். அப்படி வந்த இலக்கியங்களில் மிக சுருக்கமான சின்ன சின்ன வரிகளால் ஆன இலக்கியம் என்றால் அது ஆத்திசூடி தான். ஏன் திருக்குறளை சொல்லாமல், திருக்குறளில் கூட 7 சீர்கள் இருக்கின்றன. ஆத்திசூடி என்பது
2 சொற்களால் ஆனது. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். இப்படித்தான் ஔவையார் அந்த ஆத்திச்சூடி எழுதினார். அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிற்று. அந்த தாக்கம் 2000 வரைக்கும் தொடர்ந்தது என்று சொல்ல வேண்டும். 20ஆம் நூற்றாண்டில் கூட பாரதியார் ஆத்திச்சூடி எழுதினார். பிறகு பாரதிதாசனும் ஆத்திச்சூடி எழுதினார். நாமும் கூட எழுதி பார்க்கலாம். அந்த ஆத்திச்சூடியினுடைய அழகு எங்கே இருக்கிறது என்றால், ஆழமான பொருளில் அகர வரிசையில் சொல்லப்படுவது. அது பிள்ளைகளுக்கு எழுத்தையும் சொல்லிக் கொடுக்கிறது, எழுத்தின் வழி மொழியையும் சொல்லிக் கொடுக்கிறது, மொழியின் வழி அறம் சார்ந்த கருத்துகளையும் சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் ஆத்திச்சூடியினுடைய அடிப்படை. அ ஆ இ ஈ என்கிற அந்த எழுத்துகளில் தொடங்குகிற சொல் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் என்று அ ஆ இ என்று வரும். அதே போல இன்றைக்கு தேவையாக என்ன இருக்கிறது என்பதை நாம் மிக பெரும் புலவர்களுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. நாமே அடுத்த தலைமுறைக்கு மிக இயல்பாக இப்படி சொல்லலாம் என்று தோன்றுகிறது. அன்பில் ஆழம் கொள். நமக்கு மிக தேவையானது இன்றைக்கு வாழ்க்கையில் மன உளைச்சலில் தான் பலரும் இருக்கிறார்கள். இயந்திரங்களோடு இயங்குவது வேறு, இயந்திரமாகவே நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் அன்புடையவர்களாக யாரிடத்திலும் எவரிடத்திலும் நாம் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பிலே ஆழம் கொள், ஆசையில் அளவு வை. அன்பு வேண்டுமானால் அளவற்றிருக்கலாம், ஆசை அளவோடு தான் இருக்க வேண்டும். ஆசை என்பதற்கு எல்லை இல்லை, அன்புக்கு எல்லை இல்லை, அறிவுக்கு எல்லை இல்லை. ஆனால் இவற்றுள் எதற்கு நாம் எல்லையை வகுத்து கொள்ள வேண்டும் என்றால், அன்பிலே ஆழம் கொள், ஆசையில் அளவு வை. இயங்குதல் வாழ்க்கை எப்போதும் என்றைக்கும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்க வேண்டும். இயங்குதல் வாழ்க்கை, முடங்குதல் மரணம் என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். எப்போது நாம் எந்த செயலும் செய்யாமல், எதனையும் படிக்காமல், எதையும் பேசாமல், எந்த வேலைக்காகவும் உழைக்காமல் நாம் வெறுமனே இருக்கிறோம் என்றால், இருக்கிறோம் என்பதே பொய், இல்லை என்பதுதான் உண்மை. எனவே தொடர்ந்து இயங்குதல் வாழ்க்கை. ஈன்றவரை நினைவில் வை, ஈன்றவர்க்கு நன்றி செய். ஈன்றவர்களுக்கு பெற்றவர்களுக்கு நன்றி செய்வதும், பெற்றவர்களை நினைவில் கொள்வதும், பெற்றவர்களை பேணி பாதுகாப்பதும் இயல்பாக எந்த ஒரு மனிதனுக்கும் உரிய குணம். அது ஏன் மனிதனுக்கு என்று சொன்னால், விலங்குகளுக்கு அப்படி ஒரு குணமும் இயல்பும் இருக்க வாய்ப்பு உண்டா என்று தெரியவில்லை. ஆனால் விலங்குகளும் கூட தங்கள் குட்டிகளிடத்தில், தங்கள் குஞ்சுகள், பறவைகளிடத்தில், கன்றுகளிடத்தில் அன்பு காட்டுகின்றன. ஆனால் அவை வளர்ந்ததற்கு பிறகு தங்கள் பெற்றோர்களை நினைவு வைத்துக் கொள்ளுகின்றனவா என்று சொல்ல முடியாது. ஆனால் மனிதர்களுக்கு அது ஒரு அடிப்படை குணமாக இருக்க வேண்டும். ஈன்றோர்க்கு நன்றி செய். எல்லாவற்றையும் விட வாழ்வில் எந்த துன்பமும் இல்லாமல் அல்லது எதையும் எதிர்கொள்ளுகிற மனநிலை வர வேண்டுமானால் அதற்கு இந்த வரி மிக முக்கியமானதாக இருக்கும். எங்கும் எப்போதும் எதிலும் பட்டும் படாதிரு. எதிலும் பட்டும் படாதிரு, டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எந்த ஒன்றிலும் ஒட்டி கொள்ளாமல் இருக்கிற வரை வாழ்க்கை எளிமையாக இருக்கும். நாம் நினைவுபடுத்தி கொள்ளலாம். அன்பில் ஆழம் கொள், ஆசையில் அளவு வை. இயங்குதல் வாழ்க்கை, ஈன்றோர்க்கு நன்றி செய். எங்கும் எதிலும் எப்போதும் பட்டும் படாதிரு. ஔவையாரை போல 2 சொற்களில் அமையவில்லை என்றாலும் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகள் இதற்குள் அடங்கியிருக்கின்றன. இன்று ஆலோசனை நேரத்தில் ஹைப்பர் டென்ஷன், அதாவது உயர் இரத்த அழுத்தம், அதை பற்றி சில குறிப்புகளை சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஹைப்பர் டென்ஷன் என்றால் என்ன, இல்லை உயர் இரத்த அழுத்தம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பில் ஹார்ட்டிலிருந்து வெளியேறக்கூடிய ரத்தம் இந்த இரத்த குழாயில் ஒரு பர்டிகுலர் லெவலில் இருக்கணும். அதாவது 120/80, அது 120/80 அப்படின்றது தான் சிஸ்டாலிக்கும் டயஸ்டாலிக்கும் இருக்கணும். இதுதான் நார்மல் பிளட் ப்ரெஷர். இதுக்கு அதிகமாக போனால் அது உயர் இரத்த அழுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ பொதுவாக 120/80 என்றது நார்மல். 120லேருந்து 140 வரைக்கும் சிஸ்டாலிக்கும், 190லேருந்து டயஸ்டாலிக் 90 வரை டயஸ்டாலிக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் அது ஹை நார்மல் என்று அழைக்கப்படுகிறது. இதே 140க்கு மேலே இருந்தால் அது பேர் பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ராங்க் ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்கிறார்கள். அப்படி இல்லைன்னா கிரேட் 1. 160க்கு மேலே இருந்தால் கிரேட் 2. ஸோ இதைத்தான் பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தம். இது எதனால் வருகிறது? ஃபஸ்ட்டு
டயபெட்டிஸ் அதுதான் முதல் காரணம். சுகர் இருந்தால் அவர்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் வரக்கூடும். ஜெனட்டிக்கலாக உங்கள் வீட்டில் யாருக்காவது பிபி இருந்தால் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வரக்கூடும். ஸ்ட்ரெஸ் இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமாக ஒன்று. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் அதுக்கான உயர் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் உடல் எடை ஒரு முக்கியமான காரணம். ஒபிசிட்டி இன்று வந்து அதிகமாக எல்லாரும் வந்து உடல் பயிற்சி செய்வதில்லை. அதிகமாக சாப்பிட்றோம், கண்டதையும் சாப்பிட்றோம், ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றோம் இன்று காலகட்டத்தில். இதனால் ஏற்படுகிறது தான் உயர் ரத்த அழுத்தம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இது மாத்திரம் இல்லாமல் வேறு சில ரீசன்ஸ்னால் வேறு ஏதாவது உங்களுக்கு வியாதிகள் இருந்தால், ஹார்ட் ரிலேட்டட் வியாதியோ இல்லை லிவர் ரிலேட்டடோ இல்லை கிட்னி ரிலேட்டட் வியாதி இருந்தாலும் இது வரக்கூடும். இதை எப்படி வந்து பார்த்திங்கன்னா தடுப்பது? உடல் எடை கம்மி பண்ணுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் எடை வந்து இப்போ ரீசெண்டான ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அதாவது 7% உங்கள் உடல் எடையை குறைத்தால் அட்லீஸ்ட் 10லேருந்து 15 வரைக்கும் உங்கள் பிபி குறையும் அப்படின்னு சொல்லுது. அதனால் உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை குறைக்கிறதுக்கு எக்ஸசைஸ் வந்து செய்ய வேண்டும், டயட்டை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். இரண்டாவது முக்கியமாக உப்பு. இப்போ நம்ம உப்பு வந்து நிறைய போட்டு சாப்பிட்றோம். சம்டைம்ஸ் வந்து ரசத்தில் உப்பு போடுறோம், அப்பளத்தில் உப்பு இருக்குது, ஊறுகாய் அதிகமாக சாப்பிட்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த லெமன் சோடான்ற அதுலேயும் உப்பு போட்டு அதிகமாக சாப்பிட்றோம். ஸோ இதனால் வந்து அதிகமாக உப்பு உடம்பில் சேர்ந்தாலும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, ராக் சால்ட் சாப்பிட்லாமா டாக்டர், இல்லாட்டி வந்து மற்றபடி இந்து உப்பு சாப்பிட்லாமா, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா, பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், ராக் சால்ட்டில் வந்து அதிகமாக மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அதோட இம்ப்யூரிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நார்மல் சால்ட் மாதிரி அது பியூரிஃபை பண்ணி வரதில்லை. அது டைரெக்டாக நார்மல் நேச்சுரலி ஃபார்மிங் சால்ட்லேருந்து வர காரணத்தினால அதில் இம்ப்யூரிட்டிஸ், வைரஸ், பாக்டீரியாஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த உப்பாக இருந்தாலும் அதை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் அது வந்து நம்மளை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நாளைக்கு 2 to 3 grams, அதாவது அரை டீஸ்பூனுக்கு மேலே உப்பு சாப்பிட்டால் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது மாத்திரம் இல்லாமல் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்மோக் பண்ணுறதும் ட்ரிங்க் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம லங் வந்து பாதிக்கப்படும். அதனால் வந்து பிபி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரிங்கிங்னால லிவர் பாதிப்பு ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் அது ஓவரால் சிஸ்டமையே, மெட்டபாலிக் சிஸ்டமையே மாற்றி அமைக்கிற காரணத்தினால் லிவரும் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் வந்து ஹார்ட்டோ இல்லை பிபியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஹைப்பர் டென்ஷன் உண்டாகும். ஸோ அதனால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், உப்பு, வெயிட், இதுதான் மெயினும் 4 காரணங்களை நம்ம உடனடியாக அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பிபி அதிகமாக இருக்கிறவங்க என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் பேலன்ஸ் டயட்டே எடுத்துக்கலாம். புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள், கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்லாமல் உப்பு வந்து 2 கிராம்ஸ், அதாவது அரை டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இது மாத்திரம் இல்லாமல் டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு அதிகமாக இருக்கிற காய்கறிகளும் அதே மாதிரி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்டார்ச் ரிலேட்டட் வெஜிடபிள்ஸை கம்மி செய்ய வேண்டும். இது மாத்திரம் இல்லாமல் அப்பளம், ஊறுகாய், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு அதிகமாக இருக்கிறதை நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிபி வந்து கட்டுக்குள் வரும். இது வந்து டயட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது மாத்திரம் இல்லாமல் எக்ஸசைஸ், அது வந்து ஒரு முக்கியமான காலகட்டங்கள். பிபி இருக்கவர்கள் 40லேருந்து 45 நிமிடம் மினிமம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்காவது எக்ஸசைஸ் கட்டாயம் பண்ண வேண்டும். இது பண்ணால் உங்கள் உடல் எடையும் குறையும். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா வந்து பலனும் உங்களுக்கு ஏற்படும். பிபியும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மினிமம் 40 minutes to 45 minutes 5 times a day வந்து எக்ஸசைஸ் செய்கிறது நல்லது. இதனால் எக்ஸசைஸ் மற்றும் டயட்டுனாலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். சில பேருங்களுக்கு மருந்துகளும் தேவைப்படும். இந்த ப்ரீ ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கட்டாயம் மருந்து சாப்பிட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படாது. ஆல்ரெடி மருந்து சாப்பிட்டுட்ருக்கிறவர்கள் தொடர்ந்து மருந்து உட்கொள்ள வேண்டும். உங்கள் பிபி நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து மருந்தை நிப்பாட்ட வேண்டாம்.
ஏன்னால் அப்படி நிப்பாட்டினால் உங்களுக்கு திடீர்னு பிபி ஷூட் ஆகி அதுக்கான ஸ்ட்ரோக்கோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை கண்களோ இல்லை கிட்னியோ பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அப்படி உங்களுக்கு நிப்பாட்டணும் அப்படின்னு என்று தோணினால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை செய்யுங்கள். அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான விஷயங்களை சொல்லி அறிவுறுத்துவார். இன்று இருக்கிற காலகட்டத்தில் பிபிக்கு மருந்து போட்டால் லைஃப் லாங் போடணுமா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு கருத்து தவறானது. பிபிக்கு மருந்து போட்டால் உங்களோட கோமார்பிட் கண்டிஷனை பொறுத்து இருக்குது. ஆல்ரெடி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, ஸ்ட்ரோக் வந்திருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து மருந்துகள் உட்கொள்ள வேண்டும். இதே ப்ரீ ஹைப்பர் டென்ஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு மருந்துகள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இடையோடை குறைத்து விட்டீர்கள், உங்களுக்கு உப்பு கம்மி பண்ணிட்டீங்க, ஒரு பர்டிகுலர் லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அப்படி என்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் மருந்தை நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மருத்துவரின் அறிவுரையை கேட்டு நடந்து கொள்ளவும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த பிபி சம்மந்தப்பட்ட டிப்ஸ் இதனால் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிபியை தடுக்கவும் பிபியை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் வாய்ப்பு உள்ளது.